இவெல்லாம் சிஏ பாஸ் ஆவானா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் முன்னாடி ஹியூமிலேட் பண்ண ஒரு பையன் இன்னைக்கு ஒரு நல்ல ஃபர்ம்ல ஆர்டிகல்ஷிப் பண்றான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? சோ அந்த பையன் தான் ஃபவுண்டேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணான். அந்த சின்ன சேஞ்ச் பண்ணது மூலமா இன்னைக்கு அவன் ஃபவுண்டேஷனும் கிளியர் பண்ணி இன்டரும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே 2 குரூப்பையும் பாஸ் பண்ணிட்டு இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கான். சோ அவன் என்ன அவன் கிட்ட இருக்கிற இஷ்யூ இருந்ததுன்னா வரும்போது அவனுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு அவனால யூஸ் பண்ண முடியாது. பிளஸ் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்காது. அண்ட் லாட் ஆஃப் இன்ஹிபிஷன்ஸ். அவன் என்னால பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற டவுட்டோடயே தான் ஃபுல்லா படிச்சான். பட் இது எப்படி இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணா அப்படின்னா கண்டினியூஸா டெஸ்ட் எழுதினோம். எங்க ஒரு டெஸ்ட்டை கூட ஸ்கிப் பண்ணல. கண்டினியூஸா டெஸ்ட் எழுதி அதோட ஃபீட்பேக்கை கேட்டுட்டு அதை சப்சீக்வெண்ட் டெஸ்ட்ல அவன் ரெக்கவர் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் அண்ட் டெஸ்ட் இதை பண்ணும்போது அப்ப எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் உங்களுக்கு அதே தான் சொல்றேன். யாருக்குன்னா இந்த இன்ஹிபிஷன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே அந்த கிளாஸ்க்கு போறதை தாண்டி டெஸ்ட் ஒழுங்கா எழுதுங்க. டெஸ்ட் எழுதுறது மட்டும் இல்லாம கரெக்ஷன் பண்ணிட்டு ஃபீட்பேக் கேட்டு அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணீங்கன்னா நீங்களும் சிஏ பாஸ் பண்ணலாம். நல்ல இடத்துல ஆர்டிகல்ஸ் பண்ணலாம்.